நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம். கொழும்பு 12 இருந்து உங்களை சந்திக்கின்றோம். அதாவது கொழும்பு கிராண்ட் மாஸ்க் அமைந்திருக்கின்ற கொழும்பு 12 எனும் முகவரியிலே சென்ட்ரல் வீதியிலே இருக்கின்ற மாஸ்டர் பிரிண்டர்ஸ் மாஸ்டர் பேக்கேஜிங் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்வுகள் இன்று மிக சிறப்பாக இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அந்த நிறுவனத்தினுடைய கட்டமைப்பை, அதனுடைய அழகை உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்காக இப்போது அந்த நிறுவனம் அமைந்திருக்கின்ற அந்த இடத்தை நீங்கள் இலகுவாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த லொகேஷனை உங்களுக்காக நேரடியாக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்துக்கு நீங்கள் வருகை தர வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே நீங்கள் முதலில் கொழும்பு கிராண்ட் மாஸ்க் அமைந்திருக்கின்ற அந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அதாவது கொழும்பு கிராண்ட் மாஸ்க் என்பது ரமலான் காலம் ஆரம்பிக்கின்ற போது பிறை தேடுகின்ற படலம் ஆரம்பிக்கும். அப்போது அந்த பிறையை தீர்மானிக்கின்ற பிறை கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தீர்மானிக்கின்ற பல்வேறு கூட்டங்கள் இடம்பெறுகின்ற ஒரு பள்ளிவாசலாக இந்த கொழும்பு கிராண்ட் மாஸ்க் பள்ளிவாசல் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாட்டிலே மிகவும் பிரபலியம் அடைந்த ஒரு பள்ளிவாசல், நாடு தழுவிய ரீதியில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு பரிச்சயமான இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற முகவரியை ஆரம்பத்திலே தருகின்றோம். சென்ட்ரல் வீதி இலக்கம் 12 கொழும்பு 12 அமைந்திருக்கின்றது இந்த கொழும்பு கிராண்ட் மாஸ்க். அந்த அடிப்படையிலே இந்த பள்ளிவாசலில் இருந்து நாங்கள் நேரடியாக நகர்கின்ற போது சென்ட்ரல் வீதி இருக்கின்றது. அந்த சென்ட்ரல் வீதிக்கு சென்று இடது பக்கம் திரும்புகின்ற போது இருக்கின்ற ஒரு நிறுவனம் தான் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் மாஸ்டர் பேக்கேஜிங் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். இப்போது அந்த நிறுவனத்தினுடைய அந்த இடத்தை உங்களுக்கு காட்டுவதற்காக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினுடைய கேமராக்கள் அந்த நிறுவனத்தை நோக்கி இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் கொழும்பு கிராண்ட் மாஸ்கில் இருந்து அப்படியே வருகை தருகின்ற போது 4 மூலை சந்தி இருக்கின்றது. 4 மூலை சந்தி, அந்த சந்தியிலே இப்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த வீதியைத்தான் சொல்லுவார்கள் சென்ட்ரல் வீதி என்று, அதாவது சென்ட்ரல் ரோட் என்று இந்த வீதியினை சொல்வார்கள். மிக அதிகமாக வாகனங்கள் செல்லுகின்ற பரபரப்பான, ஏனென்றால் இந்த பிரதான வீதி என்பது மிக அதிகமாக மக்கள் வியாபாரத்துக்காக வருகை தருகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இப்போது மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கொழும்பு மாநகரிலே நின்று கொண்டு கொழும்பு கிராண்ட் மாஸ்க் நிறுவனத்திலே அதனுடைய சென்ட்ரல் வீதியிலே நின்று கொண்டு அந்த சென்ட்ரல் வீதியிலே அமைந்திருக்கின்ற மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்துக்குள் இப்போது நாங்கள் நுழைய போகின்றோம். மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனம் அமைந்திருக்கின்ற இடம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாஸ்டர் பிரிண்டர்ஸ் மாஸ்டர் பேக்கேஜிங் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்தை நீங்கள் இப்போது நேரடியாக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மிக அதிகமாக வர்த்தக நிறுவனங்கள் அமைந்திருக்கின்ற ஒரு இடமாக இந்த சென்ட்ரல் ரோட் இருக்கின்றது. அந்த சென்ட்ரல் ரோட்டிலே அமைந்திருக்கின்ற மாஸ்டர் பிரிண்டர்ஸ் மாஸ்டர் பேக்கேஜிங் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய அந்த அழகிய நிறுவனத்தினுடைய காட்சிகளை உங்களுக்காக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சிகளூடாக காட்சிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சி உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் நுழைகின்றோம் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் மாஸ்டர் பேக்கேஜிங் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்துக்குள். பொதுவாக இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையிலே அச்சுத்துறைக்கு பெயர் போன ஒரு இடமாக இந்த இடம் இருக்கின்றது. நாடறிந்த ஊடகவியலாளர் நண்பர் எஸ் ஜஸ்மின் அவர்கள், உங்களுக்கு தெரியும், கல்முனை ஹாலிஃபீல்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவராக அதனுடைய பிரதானியாக இருந்து அந்த கழகத்தை வழிநடத்திய நண்பர் ஜஸ்மின் அவர்கள் நாட்டிலே ஒரு ஆரோக்கியமிக்க ஊடகவியலாளராக அறியப்பட்ட ஒருவர். அவருடைய எண்ணக்கருவிலே உதித்த ஒரு விடயம் இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனம் மாஸ்டர் பேக்கேஜிங் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம்.
இலக்கம் 51/6 சென்ட்ரல் ரோட் கொழும்பு 12 எனும் முகவரியிலே அமைந்திருக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்வுகள் இன்று மிக சிறப்பாக இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. நிகழ்விலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்திருந்தார். அதே போல இந்த நிகழ்வுகள் அனைத்தும் மேனேஜிங் டைரக்டர் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் மாஸ்டர் பேக்கேஜிங் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் முகமது ஜஸ்மின் அவர்களுடைய தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்விலே ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் தமிழ்நாடு KAM முகமது அபுபக்கர் அவர்களும் நிகழ்விலே கலந்து சிறப்பித்திருந்தார். அதே போல மேனேஜிங் டைரக்டர் டாப் பிரிண்டர்ஸ் மிஸ்டர் MYM சமீர் அவர்கள், அதே போல பார்ட்னர் சீதா ட்ரேடிங் கம்பெனி J ராஜகுமாரன் அவர்கள், அதே போல சீஃப் எடிட்டர் உதயம் நியூஸ் பேப்பர் டைரக்டர் முஸ்லிம் மீடியா ஃபோரம் அதனுடைய தலைவர் NM அமீன் அவர்கள் நிகழ்விலே கலந்து சிறப்பித்திருந்தார். அதே போல சீனியர் ஜேர்னலிஸ்ட் மணிச்சூடர் மக்கள் குரல் தமிழ்நாடு இந்தியா MK சாகுல் ஹமீத் அவர்கள் நிகழ்விலே கலந்து சிறப்பித்திருந்தார்கள். அதே போல ஸ்டேட் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் தமிழ்நாடு இந்தியா SA முகமது இப்ராஹிம் மக்கி, அலிசன் திருநெல்வேலி தமிழ்நாடு இந்தியா நயினார் முகமது கடாஃபி ஆகியோர் இன்று காலையிலே இடம்பெற்ற நிகழ்விலே கலந்து சிறப்பித்திருந்தார்கள். உண்மையிலே இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைய பெற்றிருந்தது. அந்த அடிப்படையிலே தான் இந்த நிறுவனத்திலே எவ்வாறான சேவைகள் இந்த நிறுவனத்தின் ஊடாக வழங்கப்படுகிறது என்கின்ற தொகுப்புகளை மாத்திரம் உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் தரலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த நேரடி நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாடு தழுவிய ரீதியிலே இருக்கின்ற மிக பிரபலியமான நிறுவனங்களுடைய அந்த கேலண்டர்ஸ் அவர்கள் அந்த வருட இறுதியிலே வெளியீடு செய்கின்ற அவர்களுடைய நிறுவனங்களுடைய புகைப்படங்கள் அடங்கிய அவர்களுடைய நிறுவனங்களுடைய பெயர்களை தாங்கிய அந்த கேலண்டர்ஸ் வகைகளை மிக நேர்த்தியாக செம்மையாக அச்சிட்டு வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. இப்போது இந்த நாட்டில் இருக்கின்ற மிக பிரபலியமான நிறுவனங்களுடைய அந்த கேலண்டர்ஸ் வகைகளை இவர்களே தயாரித்து வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக அவர்களுடைய அந்த சேவை இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக அவர்களுடைய சேவைகள் மிக பிரதானமான ஒரு விடயம் என்னவென்றால் கேலண்டர்ஸ் வகைகள், அதனைத் தொடர்ந்து நகைக்கடைகளுக்கு தேவையான அந்த பேக்கேஜிங் பைகள், நகைக்கடைகளுக்கு தேவையான பேக்கேஜிங் சிஸ்டம் என்று சொல்வார்கள், அந்த பேக்கேஜிங் கவர் பண்ணப்படுகின்ற அந்த பைகள், அதே போல ஹோட்டல்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு தேவையான இலங்கையினுடைய மிக முன்னணி ஹோட்டல்ஸ் அனைத்துமே இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்தில் தான் அவர்களுக்கு தேவையான அந்த சாப்பாட்டு பாக்ஸ் வகைகளை அவர்கள் தயாரிக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுகளை நேரடியாக நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த பகுதியிலே நீங்கள் வருகை தருகின்ற போது நீங்கள் சஃபா கோல்ட் ஹவுஸ், ஃபாரின் சிட்டி, டே நைட், பிரெஞ்ச் அரபியன்ஸ், ஜுவல் ஸ்டார், மின்ஹட் ஜுவல்லர்ஸ், ஃபாரின் சிட்டி, இப்படி நகைக்கடைகளுக்கு தேவையான ஜுவல்லர்ஸ்களுக்கு தேவையான சகல விதமான அந்த நகைகளை வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் வழங்குவதற்கு அந்த பேக்கேஜிங் அந்த முறை என்று சொல்வார்கள், அந்த கவர் பண்ணப்பட்ட பைகளை மிக செம்மையாக அழகாக நேர்த்தியாக தயாரித்து தருகின்ற ஒரு உன்னதமான நிறுவனமாக மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் போட்டோ டிஜிட்டல் இன்டர்நேஷனல் மாஸ்டர் பேக்கேஜிங் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் மாஸ்டர் பிரிண்டர்ஸ், அதனுடைய அந்த கேட்டலாக் ப்ராடக்ட் கேட்டலாக்கை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். இப்போது நீங்கள் இந்த பகுதிகளை பார்க்கின்ற போது போட்டோ டிஜிட்டல் இன்டர்நேஷனல் கேலண்டர்ஸ் வகைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சேவைகள் இங்கே மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 8ஆம் மாதம் இதற்கான வேலைகள், அதாவது 8ஆம் மாதம் ஆரம்பிக்கின்ற போது நிச்சயமாக இந்த கேலண்டர்ஸுக்குரிய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். எனவே அந்த கேலண்டர்ஸ் வகைகளை அச்சிட்டு கொடுப்பதிலே ஒரு முன்னோடி நிறுவனமாக இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. அதனைத் தொடர்ந்து இப்போது இந்த பக்கத்திலும் கேலண்டர்ஸ், இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மறு பக்கத்திலே
டயரிஸ் அண்ட் நோட்புக், அதாவது நிறுவனங்களுக்கு தேவையான டயரி வகைகள், அதே போல நோட்ஸ் புக் போன்ற சகல டயரி வகைகளையும் நோட்ஸ் புக்குகளையும் மிக அழகாக காத்திரமாக அழகிய அட்டைப்படங்கள் கொண்டு தயாரித்து நிறுவனங்களுக்கு மிக நியாய விலைகளிலே வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக, ஏனென்றால் நிறுவனங்கள் சொல்லுகின்ற அந்த விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் எப்படி அட்டைப்படத்தை எதிர்பார்க்கின்றார்கள், எவ்வாறு அது கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் எப்போதுமே நேர்த்தியாக நிறுவனங்களுக்கு இவ்வாறான சேவைகளை வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலே பணத்தை விட முதலில் வாடிக்கையாளர்களுடைய திருப்தி தான் மிக முக்கியம் என்கின்ற எடுகோலோடு இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது டயரிஸ் அண்ட் நோட்புக் வகைகள் இவ்வாறான விடயங்களை அவர்கள் வழங்குகின்றார்கள். அதே போல டேபிள் கேலண்டர்ஸ் வகைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டேபிள் கேலண்டர்ஸ் வகைகள், அதே போல பேக்ஸ் வகைகள், நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று இந்த நகைக்கடைகளுக்கு தேவையான பேக்ஸ் வகைகளை அவர்கள் மிக அழகாக இங்கே வருகை தந்து பார்க்கின்ற போது இந்த நகை கடைகளுக்கு வழங்கப்படுகின்ற பைகளை பார்க்கின்ற போது மிக அழகாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பாக்ஸ் பேக் வகைகள், பாக்ஸ் அதாவது பெட்டியாக செய்யப்பட்ட பாக்ஸ் பைகள் மிக அழகாக காத்திரமாக இங்கே செய்யப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இவைகளை தந்திருந்தோம். அதனுடைய படங்களை உங்களுக்கு அந்த கேட்லாக், இந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் உங்களுக்கு ஆரம்பத்திலே தந்து கொண்டு, அதனைத் தொடர்ந்து லஞ்ச் பாக்ஸ் என்று சொல்வார்கள். ஹோட்டல் நிறுவனங்களுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் வகைகள் இங்கு ஏராளமாக இருக்கின்றது. அவைகளையும் நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்த காத்திருக்கின்றோம். இலங்கையினுடைய மிக முன்னணி நிறுவனங்கள் இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்தில் தான் தங்களுக்கு தேவையான இந்த லஞ்ச் பாக்ஸ் வகைகளை அவர்கள் தயாரித்து எடுக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது நிகழ்விலே லார்ஜ் போர்ட் பாக்ஸஸ், அதாவது மிக நீண்ட அகலமான அந்த பாக்ஸ் வகைகளையும் அவர்கள் தயாரித்து தருகின்றார்கள். லார்ஜ் போர்ட் பாக்ஸஸ் என்று இருக்கின்றது. அதே போல கிராஃப்ட் பேக்ஸ் அண்ட் பாக்ஸஸ் என்று இருக்கின்றது. அதாவது ஹோட்டல், இப்போது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் விற்பனை செய்கின்ற நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கின்றது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனங்களுக்கு தேவையான பேக்ஸ் வகைகள், அந்த பேக்ஸ் வகைகளை மிக அதிகமாக இந்த பிராந்தியத்திலே இந்த நிறுவனத்திலே மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்திலே அவர்கள் தயாரித்தெடுக்கின்றார்கள். இப்படி நாட்டினுடைய மிக முக்கியமான இடங்களிலே இருக்கின்ற நிறுவனங்களில் எல்லாம் அவர்களுடைய தயாரிப்புகள் இருக்கின்றது. அதே போல வித்தவுட் ஃப்ரீன் லஞ்ச் பாக்ஸஸ் என்று ஒரு உற்பத்தி இருக்கின்றது. அதை கூட அவர்கள் தயாரித்து வழங்குகின்றார்கள். அதே போல பிளாஸ்டிக் பொருட்கள், அது ஒன் டேக் கப் என்று சொல்வார்கள், அந்த ஒன் டேக் கப் வகைகளையும் அவர்கள் எதிர்காலத்திலே தயாரிப்பதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பாலித்தீன் பேக்ஸ் வகைகள், உங்களுக்கு தேவையான பாலித்தீன் பேக் வகைகளை வேண்டிய டிசைன்களில் வேண்டிய அளவுகளில் நீங்கள் செய்து கொள்ள நம்பிக்கையோடு நாட வேண்டிய இடமாக மாஸ்டர் பிரிண்டர்ஸ். அதே போல பாலி பேக்ஸ் வகைகள் இங்கு இருக்கின்றது. நேரடியாக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே போல இம்போர்ட் ஜுவல்லரி பாக்ஸஸ், நகைக்கடைகளுக்கு தேவையான வாடிக்கையாளர்களை அட்டகாசமாக கவர்ந்தெழுக்கக்கூடிய அற்புதமான பாக்ஸ் வகைகள் இங்கு இருக்கின்றது. கீ டேக்ஸ் வகைகள், அதாவது சாவிகளுக்கு தேவையான கீ டேக்ஸ் வகைகள், அதே போல விசிட்டிங் கார்டு வகைகள், ஸ்கூல் ஐட்டம்ஸ், அதே போல டிஷர்ட், உங்களுக்கு தேவையான நிறுவனங்களுக்கு தேவையான கழகங்களுக்கு தேவையான டிஷர்ட் வகைகள், குடை வகைகள், மக் வகைகள் போன்றவைகளையும் அவர்கள் மிக செம்மையாக தயாரித்து தருகின்றார்கள். அதே போல ஐடி கார்டு அண்ட் ஹால்டர்ஸ் இவைகளை கூட அவர்கள் தயாரித்து தருகின்றார்கள். அதே போல பட்டமளிப்பு நிகழ்வுகளுக்கு தேவையான கிராஜுவேஷன் ஐட்டம் என்று சொல்வார்கள். பட்டமளிப்பு நிகழ்வுகளுக்கு தேவையான சகலவிதமான அந்த கிராஜுவேஷன் ஐட்டங்களையும் அவர்கள் மிக நேர்த்தியாக செம்மையாக அச்சிட்டு வழங்குகின்றார்கள், தயாரித்து தருகின்றார்கள். அதே போல யூனிவர்சிட்டி குரூப் போட்டோ மோல்டு என்று சொல்வார்கள். யூனிவர்சிட்டி குரூப் போட்டோ மோல்டு மிக பிரதானமான நாட்டில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களுக்கு இந்த குரூப் போட்டோ, அதனுடைய அந்த ஃப்ரேமை அவர்கள் மிக அழகாக தயாரித்து வழங்குகின்றார்கள். இப்படி மிக முக்கியமான சேவைகள் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்று இருக்கின்றது, அவர்களே தயாரித்து தருகின்றார்கள். அதே போல பிரிண்டிங் மெஷினரி கொண்டு மிக நேர்த்தியாக அவர்களுடைய சேவைகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் அவர்களுடைய சேவைகளை நாங்கள் இப்போது தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நேரடியாக நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கின்றோம்.
இப்போது இந்த நிறுவனத்திலே மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இப்போது பேக்ஸ் வகைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஜுவல் ஸ்டார் பேக்ஸ் வகைகள், கேலண்டர்ஸ் வகைகள். கடந்த ஆண்டு மாத்திரம் 1.5 லட்சம் கேலண்டர்ஸ் வகைகள் இங்கிருந்து அச்சிடப்பட்டு நாடு பூராகவும் வெளியாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி மிக பரபரப்பாக கொழும்பிலே சதாவும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனமாக இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் மாஸ்டர் பேக்கேஜிங் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. இப்போது நாங்கள் இந்த நிறுவனத்தினுடைய அந்த பொருட்களை உங்களுக்கு காட்சிப்படுத்திவிட்டு பாருங்கள், எவ்வளவு அழகான வேலை திட்டங்கள். நிகழ்வுகளாக இருந்தாலும் எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகளுக்கு அச்சுக்கலையினுடைய தேவை மிக பிரதானமான ஒரு தேவையாக உணரப்படுகின்றது. எனவே அழகுபடுத்தலுக்கு தேவையான அந்த விடயங்கள் இல்லை என்றால் எந்த நிகழ்வும் மிக சிறப்பாக நாகரிகமாக மக்கள் மத்தியிலே செல்வாக்கு மிக்க ஒரு நிகழ்வாக எடுபடாது. அந்த அளவுக்கு இந்த துறையினுடைய செல்வாக்கு, இந்த துறையினுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு இருக்கின்றது. நவநாகரிகத்தை பொறுத்து கொண்டு நாளுக்கு நாள் டிசைன்கள் மாறுகின்றது. நாளுக்கு நாள் ஊடகத்தினுடைய அந்த தேவைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தான் அவர்கள் நாளுக்கு நாள் மாறுகின்ற அந்த நாகரிகத்தை எப்போதுமே இதயத்திலே வைத்துக்கொண்டு இவ்வாறான சேவைகளை அவர்கள் நிறுவனங்களுக்காக வழங்கி வருகின்ற ஒரு உன்னதமான நிறுவனமாக இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் மாஸ்டர் பேக்கேஜிங் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது என்கின்ற சந்தோஷமான செய்தியினை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். இப்போது கொழும்பு கிராண்ட் மாஸ்க் அமைந்திருக்கின்ற அந்த பள்ளிவாசலிலே இருந்து நீங்கள் நேராக வருகின்ற போது 4 மூலை சந்தை இருக்கின்றது. அந்த 4 மூலை சந்தையிலே இருக்கின்ற சென்ட்ரல் வீதி கொழும்பு 12 இருக்கின்றது. அந்த 12 இருக்கின்ற சென்ட்ரல் வீதியிலே நீங்கள் இடது புறம் திரும்புகின்ற போது எதிரே இருக்கின்ற அருகே இருக்கின்ற ஒரு நிறுவனம் தான் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் மாஸ்டர் பேக்கேஜிங் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த நிறுவனத்திலே அதனுடைய அலுவலகத்துக்குள்ளே உங்களை நாங்கள் நேரடியாக அழைத்து செல்கின்றோம். நண்பர் ஜெஸ்மின் அவர்கள் இருக்கின்றார்கள். ஹாலிஃபீல்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய பிரதானியாக. அதே போல பேராசிரியர் SL ரியாஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்தியாவில் இருந்து வருகை தந்த நண்பர் ஷாகுல் ஹமீத் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி மிக முக்கியமான இலக்கியத்தோடு கலையோடு ஊடகத்தோடு இரண்டர கலந்திருக்கின்ற ஆத்மாக்கள் இந்த சபையிலே இப்போது இந்த அலுவலகத்துக்குள் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் நேரடியாக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். இந்த அலுவலகத்துக்குள் இருக்கின்ற அந்த கவர்ச்சி மிக்க காட்சிகளையும் நேரடியாக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியின் நெஞ்சங்களுக்காக வழங்குகின்றோம். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பாக்ஸ் வகைகள், லஞ்ச் பாக்ஸ் வகைகள். இலங்கையினுடைய மிக முக்கியமான ஹோட்டல், பிரபலியமான ஹோட்டல்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவையான இந்த லஞ்ச் பாக்ஸ்களை வாடிக்கையாளர்களை அதனுடைய கவர்ச்சி கட்டமைப்பு, அதனுடைய தாகம் மாறாமல் வாடிக்கையாளர்களை எப்போதுமே கவர்ந்தெழுக்கின்ற ஒரு கட்டமைப்பை கொண்ட அந்த லஞ்ச் பாக்ஸ் வகைகள் எல்லாம் தயாரித்து வழங்கப்படுகின்ற ஒரு இடமாக மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. தலைநகரிலே 2 கிளைகளை கொண்டு அவர்கள் வெற்றிகரமாக தங்களுடைய சேவைகளை இந்த தலைநகரிலே இருந்து கொண்டு நாடு தழுவிய இறுதியிலே அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நீங்கள் இந்த விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அழகிய பாக்ஸ் வகைகள், டெக்ஸ்டைல்ஸ், அதே போல ஜுவலர்ஸ், அதே போல ஹோட்டல்ஸ் வகைகளுக்கு தேவையான சகல விதமான பாக்ஸ் வகைகளையும் நீங்கள் இங்கே தரமாக பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்திலே நியாய விலைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு நம்பிக்கையோடு நாட வேண்டிய இடமாக திகழ்ந்து வருகின்றது மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனம். மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் ஆரம்பத்திலே தருகின்றோம். 075 26 00 333 075 26 00 333 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் தந்திருக்கின்றோம். அதே போல 070 613 92 27 070 613 92 27 மற்றது கிளைகளுடைய அந்த தொலைபேசி இலக்கத்தையும் தருகின்றோம். 077 61 39 227 077 61 39 227 அந்த தொலைபேசி இலக்கத்தையும் தந்திருக்கின்றோம். அதே போல
இந்தியாவிலே அந்த தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் தருவதற்கு எத்திருக்கின்றோம். இப்படி பல கிளைகளை கொண்டு இயங்குகின்ற ஒரு வெற்றிகரமான நிறுவனமாக இந்த நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. தலைநகரிலே நண்பர் ஜஸ்மின் அவர்களுடைய எண்ணக்கருவிலே உதித்து நாடு தழுவிய ரீதியிலே இந்த செயற்பாடுகள் மக்கள் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே தான் அவரை இன்று அவருடைய அலுவலகத்திலே நாங்கள் சந்திக்கின்றோம். இப்போது ஹாலிஃபீல்ட் விளையாட்டுக் கழகம் நாடு தழுவிய ரீதியிலே ஒரு ஊடகவியலாளராக எண்ணக்கருவிலே உதித்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்தின் ஊடாக வெற்றிகரமான சேவைகளை இந்த தேசத்துக்கு மக்களுக்கும் வழங்கி வருகின்ற நண்பர் ஜஸ்மின் அவர்களை சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜஸ்மின். அஸ்ஸலாம். உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று காலையிலே இதனுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்வுகள் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்திருந்தார்கள். உண்மையிலே தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த நிகழ்வினை பார்த்திருக்கின்றார்கள். இப்போது இந்த நிறுவனத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக நேரடியாக உங்களோடு இணைந்திருக்கின்றோம். நீங்கள் இந்த நிறுவனத்தினூடாக எவ்வாறான சேவைகளை மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த நிறுவனத்தினூடாக இந்த சேவைகளை நான் உண்மையில் ஒரு முழுநேர வியாபார ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கின்ற ஒரு நிறுவனம். என்னுடைய பொதுச்சேவை இருக்கின்றன, ஊடகம் இருக்கின்றன. அதில் ஒரு படியாக இந்த முழுநேர ஒரு தொழிலாக இதை செய்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக கல்முனை போன்ற கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற பிரதேசங்கள், அனைத்து பிரதேசங்களும் உள்ள நீங்கள் சொன்னது போன உணவகங்கள், யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸ், ஜுவல்லரிஸ், டெக்ஸ்டைல் போன்ற எல்லா விடயங்களுக்குமான சகலவிதமான பொருட்களையும் எங்களுடைய நிறுவனத்திலே அச்சடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக வருட இறுதியில் 9ஆம் மாதத்திலிருந்து 12ஆம் கலண்டர்களை அச்சடிப்பதில், கூடுதலான கலண்டர்களை அச்சடிப்பதில் நாங்கள் தான் இருக்கணும் என்ற நற்செய்தியையும் சொல்லுகின்றேன். பொதுவாக இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனம் என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் உங்களுக்கு இன்னும் ஒரு நிறுவனம் இருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த நிறுவனத்தை பற்றியும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவது நிறுவனம் தாய் நிறுவனம் கல்முனையில் 17 வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டு கல்முனையில் அந்த நிறுவனத்தை நடத்தி வந்து கொண்ட நிலையில் தலைநகருக்கு கொண்டு சென்றால் அது விருத்தி அடையும் என்ற நோக்கோடு அந்த நிறுவனத்தை கல்முனையிலிருந்து மாற்றி கொழும்புக்கோ குணசிங்கபுர டயஸ் பிளேஸில் இருக்கின்ற இடத்திலே இந்த தாய் நிறுவனம் சொல்லக்கூடிய ஃபோட்டோ டிஜிட்டல் இன்டர்நேஷனல் நிறுவனம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்தின் ஊடாகவும் சகலவிதமான இதை விட கூடுதலான பிரிண்ட் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். கூடுதலாக நாங்கள் கூடுதலாக அந்த பிரதேசங்கள் இருக்கின்ற மக்களுக்கு ஃபோட்டோ டிஜிட்டல் நிறுவனம் தான் எல்லோருக்கும் பரிச்சயமான நிறுவனம். இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்தை இன்ஷா அல்லாஹ் நாடுதலை இறுதியில் சர்வதேச ஸ்ரீயாகவும் வியாபதற்கு அல்லாஹ் உறுதி செய்ய நிச்சயமாக. ரோசன். நிச்சயமாக ஜஸ்மின், இங்கு இருக்கின்ற அந்த நிறுவனத்தை நாங்கள் வந்து பார்க்கின்ற போது, இதனுடைய அந்த பொருட்களை பார்க்கின்ற போது மிக தரமாக குவாலிட்டியாக இருக்கின்றது. பொதுவாக உங்களுடைய இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்தை நாடு தழுவிய ரீதியில் இருக்கின்ற நிறுவனங்கள் நாடி வருவதற்கு நீங்கள் வழங்குகின்ற அந்த குவாலிட்டி என்பது மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் இதனுடைய மூலப்பொருட்கள் பொதுவாக பேப்பர்ஸாக இருக்கலாம், அதனுடைய பை தயாரிப்பதற்கு தேவையான அந்த உற்பத்தி பொருளாக இருக்கலாம், அதே நேரத்திலே பாக்ஸ் வகைகளை தயாரிப்பதற்கான இவைகளை எல்லாம் நீங்கள் எங்கே இருந்து கொண்டு வருகின்றீர்கள்? நல்ல ஒரு கேள்வி ரோசான். இலங்கையில் குறிப்பாக சகல விதமான பொருட்களும் இம்போர்ட் பண்ணப்படுகின்றன. அதில் குறிப்பாக நான் நினைக்கின்ற எங்களுடைய அச்சு பதிப்பு சம்பந்த பொருட்கள் கூடுதலாக இந்தியாவிலிருந்து தான் வருகின்றன. கல்கட்டா, பொம்பே, ஹைதராபாத் போன்ற பிரதேசம், டெல்லி போன்ற பிரதேசங்கள், இந்தோனேஷியாவிலிருந்து வருகின்றன, கொரியாவிலிருந்து வருகின்றன. இங்கே நிறைய சப்ளையர்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்கின்றார்கள். எனக்கும் கூட சீதா ரெடிங்கன்னு சொல்லக்கூடிய பெரிய சப்ளைஸ் இருக்கிறாங்க. என்ற நிறுவனங்களுக்கு அவர் முழு நேரமாக என்னுடைய இருந்து வாழ்த்தி போய் சேர்ந்திருக்கின்றார். அதே போல லாவணியாங்கன்ற நிறுவனம் இருக்கிறது. நிறைய நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கின்றன. அது ஒரு பெரிய ஒரு பார்ட், பிரிண்டிங்க மாதிரி, பிரிண்டிங் போன்று பெரிய ஒரு பார்ட் தான் சப்ளைஸ். அந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் நிச்சயமா போனால் அது ஒரு பார்ட். அதே மாதிரி பிரிண்டிங் செக்டர் ஒரு பார்ட். அப்ப பிரிண்டிங்கிறது ஒரு எண்ட் இல்லை, முடிவு இல்லை. உலகத்தில் எல்லா விடயங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கும். பிரிண்ட்டுக்கு முடிவு இல்லை. நீங்கள் எங்கே பார்த்தாலும் பிரிண்டாக தான் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் நடக்கிற ஒரு வீதியில் இருக்கிற ஒரு பத்திரிகை எடுத்தாலும் பிரிண்டாக இருக்கும். ஒரு மீன் தின்னு எடுத்தாலும் பிரிண்டாக இருக்கும். ஒரு கடற்கரையில் ஒரு போட் போனாலும் அதில் அச்சடிச்சிருந்தால் அதுவும் ஒரு பிரிண்டாக தான் இருக்கும்.
உலகத்தில் பிரிண்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அது அந்த தொழிலை அல்லாஹ் தஆலா எனக்கும் ஒரு தொழிலாக தந்திருக்கின்றான். நிச்சயமாக அந்த தொழில் ஊடாக நான் பொது சேவையும் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கின்றன. சில மத சார்ந்த பாடசாலைகள், பள்ளிவாசல்கள் போன்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு ரிசிட் புத்தகம், சில கேலண்டர்களை மானிய விலையில் தாங்க, இலவசமாக தாங்க, நிச்சயமாக கொடுத்துத்தான் ஆகும். அந்த சேவைகளையும் செய்தான் வேண்டும். ரோஷன், பொதுவாக நீங்கள் இவைகளுக்கு அப்பால் ஒரு உற்பத்தி பொருள் மக்கள் மத்தியிலே ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு பொருளாக மாறுவதற்கு மிக பிரதானமான ஒரு காரணமாக இந்த டிசைன் இருக்கும். நீங்கள் சொல்வதைப் போல முடிவில்லாத இந்த பிரிண்ட் துறையிலே நாளுக்கு நாள் புதுமைகள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த டிசைன்களை நீங்கள் எப்படி இங்கிருந்து அலுவலகத்தில் இருந்து செய்கின்றீர்களா, அல்லது இதற்கென்று பிரத்யூகமாக கற்கை நெறிகளை நிறைவு செய்தவர்களை கொண்டு நீங்கள் இவ்வாறான அந்த டிசைன் கட்டமைப்புகளை வழங்குகின்றீர்களா? நிச்சயமாக ஒரு பிரிண்டர்ஸ் கொண்டு போனால் ஒரு டிசைனர்ஸ் கட்டாயம் நிச்சயம் தேவை. அந்த அடிப்படையில் நான் 2-3 டிசைனர்களை நான் கண்ட்ராக்ட் அடிப்படையில் வைத்திருக்கின்றேன். நிரந்தரமாக ஒரு டிசைனர் வச்சிருக்கின்றோம். இந்தியாவில் எனக்கு சென்னையிலே ஒரு டிசைனர் இருக்கின்றார். பத்தலை என்கின்ற இடத்திலே என்னுடைய மாற்று மத சகோதரர் தினூக் என்கின்ற ஒரு சகோதரர் என்னுடைய 17 வருட காலமாக என்னுடைய டிசைனை செய்து கொடுக்கின்றார். ஒரு டாக்டர் ஒரு ரிசிட்டை எழுதினால் அந்த பார்மசியில் இருக்கிற ஊழியர் உடனடியாக அந்த மருந்தை குடிப்பார். எந்த விதமான அவருக்கு டக்குனு முடியும். அதே போன்று நான் எதை சொல்லுகின்றேனோ அந்த டிசைனர் உடனடியாக அதே செகண்ட்ல அந்த ப்ராடக்டை எனக்கு தருவார். செஞ்சு அதை கஸ்டமருக்கு காட்டுவோம். ஜஸ்ட் டிசைன். 2வது அவங்க டிசைன் அப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் பிரிண்டிங், அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கப்புறம் தான் மணி. இந்த உலகம் இருக்குது. ஒரு பிரிண்டிங் போகக்குள்ள ஒரு கேலண்டர் நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் அந்த கேலண்டருடைய ஹெட்டிங்கை நாங்கள் கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கிற நவீனத்துவம் காலங்களில் வாட்ஸ்அப் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20 தரம் 15 தரம் நாங்கள் அப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கின்றன. அதிலும் கூட ஒரு முறை நான் அச்சடிச்சிருந்தேன். கொழும்பு என்கின்ற வசனத்துக்கு கோனாக்கு 3 ஆண்டு அடிபட்டு விட்டது, கொமுன்னு சொல்லி. ஆனால் அதனுடைய கஸ்டமர் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர்ங்கிறதால அதை பிரச்சனை இல்லாமல் எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர் ரிட்டர்ன் பண்ணியிருந்தால் பல லட்சக்கணக்கான ரூபாய் நாங்கள் இழக்க வேண்டி வரும். அதில் ப்ரூஃப் ரீடிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பத்திரிகை நிறுவனத்தை எடுத்தாலும் ப்ரூஃப் ரீடிங்கு ஒரு செப்பரேட் ஊழியர்கள் அறை எல்லாம் இருக்கின்றன. அது பார்த்து தான் ஒரு பத்திரிகை வெளியிடுவார்கள். நான் ஒரு பத்திரிகை வெளியிடுகின்ற ஒரு பத்திரிகை சார்ந்தவன் என்ற ரீதியில் சொல்லுகின்றேன். இதுவும் அதுவும் ரிலேட்டடான ஒரு தொழில். அப்படியான நிகழ்வுகளும் இருக்கின்றன. ரோஷன், நிச்சயமாக தலைநகரிலே 2 நிறுவனங்கள். முதலாவது நிறுவனம் குணசிங்க புறையிலே ஏற்படுத்தப்பட்டது. இப்போது இந்த சென்ட்ரல் ரோட்டிலே இந்த நிறுவனம் என்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக எதிர்காலத்திலே கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி கிளைகள் ஆரம்பிக்கின்ற நோக்கங்கள் இருக்கிறதா? இன்ஷா அல்லாஹ் அப்படியான நோக்கம் இல்லை. இலங்கையை பொறுத்தவரையில் இன்றைக்கு களம்பிலிருந்து இலங்கையில் எந்த பாகங்களுக்கும் பொருட்களை இன்று மதியம் 5 மணிக்கு அனுப்பினால் நாளை காலை 6 மணிக்கு அந்த இடத்திலே போய் சேருகின்றன. அது யாழ்ப்பாணமாக இருக்கலாம், அம்பாந்தோட்டையாக இருக்கலாம், பொத்துவிலாக இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், நூறலியாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பிரச்சனை இல்லாத காரணத்தினால் நாங்கள் அங்கே கொண்டு போக வேண்டிய ஒரு அவசியம் தேவையில்லை. ஏனென்றால் எங்களுக்கு மூலப்பொருட்கள் இங்கே தான் கிடைக்கும். மூலப்பொருட்களை அங்கே கொண்டு போய் மெஷினரிஸை அங்கே நாங்கள் ஃபிட் பண்ணுற நேரத்தில் அங்கே சில மெஷினரியெல்லாம் ஒரு ப்ராப்ளங்கள் வரக்குள்ள அந்த மெஷினரியை நாங்கள் ரிப்ரண்ட் செய்ய முடியாத நிலைமை வரும். ஆகவே தலைநகரில் இருந்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மற்ற இதர விடயங்கள் எங்களுக்கு இலவாக இருக்கும். ஒரு ப்ராடக்டை இன்றைக்கு பிரிண்ட் பண்ணி அதே செகண்ட் கொரியர் பண்ணலாம். ஸ்ரீலங்காவில் எத்தனையோ கொரியர்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இந்த இலவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. பஸ்ஸஸ் இருக்கின்றன. இரவைக்கு 7-8 மணிக்கு பஸ்ஸில் கொடுத்தா காலைல 7 மார்னிங் 4 o'clock பஸ்ஸில் சாம போய் சேர்ந்துடும். ஆகவே கொழும்பு தான் சிறந்த வழி. ஒரு தலைநகரை கொண்ட ஒரு தொழிலாக இருக்குமாக தான் யார தொழிலாக இருந்தாலும் அது தலைநகரை ஒட்டியாக அந்த தொழில் இருக்குமான உங்களோட ஊடகத்தையும் தலைநகர் ஊடாக இனி விரிவுபடுத்த வேண்டும் என்கின்ற எனக்கு ஒரு ஆசையும் இருந்துச்சு. உங்களுடைய பிரதானியிடம் சொல்ல இருக்கின்றேன். அப்படியான வரும்போது அந்த தொழிலும் நாங்கள் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். நிச்சயமாக இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றீர்கள். தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நாங்கள் இவைகளை மிக சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் ஜஸ்மின் அவர்களுக்கு, இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஜஸ்மின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது அவருடைய நண்பர் கல்வியலாளர் SL ரியாஸ் அவர்கள் இந்த நிகழ்வுகளுக்காக இந்த காலையிலே வருகை தந்திருந்தார். அதே போல இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நண்பர் ஷாகுல் ஹமீத் அவர்களும் இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இப்போது இணைத்துக் கொள்ளப் போகின்றோம்.
பொதுவாக எஸ்.எல். ரியாஸ் அவர்கள் நண்பர் ஜஸ்மின் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர் என்ற அடிப்படையிலே அவரோடு இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் வருகை தருகின்ற போது ஆஹ், மிக அதிகமாக கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலே வசிப்பிடத்தை கொண்டவர் எஸ்.எல். ரியாஸ் அவர்கள். ஆனால் அங்கே இருக்கின்ற இந்த பிரிண்ட் கட்டமைப்புக்கும் இங்கே இருந்து நீங்கள் இந்த பிரிண்ட் கட்டமைப்பை பார்க்கின்ற போது இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள்? நன்றி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைத்துக் கொண்டதுக்கு. குறிப்பாக ஜஸ்மின் நானும் நீண்ட கால நண்பர்கள், 2 பேரும் சேர்ந்து 2 புத்தகங்கள் கூட வெளியிட்டிருக்கோம். அப்போ எல்லாம் அந்த புத்தகத்தை டிசைன் பண்ணுற நேரத்தில் லேட்டஸ்ட் டெக்னாலஜிங்கிற ஒன்று இல்லை. ஒரு கவர் டிசைன் பண்ணுறதுக்கு நாங்கள் கல்முனையிலிருந்து இங்கே வந்து லேக் ஹவுஸ் ப்ரெஸ்ன்னு ஒன்று அங்கே போயிருந்து ஒரு 1 வீக் ஆனது எங்களுக்கு அந்த கவர் டிசைன் செய்து முடித்து அதை கொண்டு வந்தோம். அப்போ அது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. நல்லா இருக்கு அந்த டிசைன் சொல்லி பெரிய அளவில் பேசப்பட்டது. கடும் ரிஸ்க் அது. அப்போ இப்போ லேட்டஸ்ட் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதையெல்லாம் கற்பனை பண்ணுறோமோ அதையெல்லாம் கொண்டு வந்து தட்டுற மாதிரி இருக்குது. சில போல் ஜஸ்மின் அந்த கஷ்டங்களில் பட்ட அனுபவமும் இதில் ஆரம்பத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்போ அவர ப்ளஸ்லேயே நாங்கள் விரும்புகிற மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு ஜாக்கள் இருக்கிறாங்க. நல்ல குவாலிஃபைடான டிசைனர்ஸ் வச்சுருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்டிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அத்தனையுமே இங்கே இருக்குது. குறிப்பாக இந்த பேக்கெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முந்தையெல்லாம் இந்த இந்தியா போயிட்டு வர நேரங்களில் நாங்கள் சாமானில் கொண்டு வருவோம். அப்போ அந்த பேக்கையெல்லாம் பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அந்த பிரிண்டிங் குவாலிட்டியெல்லாம் பற்றி ரொம்ப கிராய்ச்சி பேசுவோம் அந்த அளவுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதை இங்கே இருந்துக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது நம்மளை பகுதியிலிருந்து, குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலிருந்து கொழும்புல ஒரு முன்னணி நிறுவனமாக இயங்குறங்கிறது உண்மையிலே ஒரு ரொம்ப சாதனையான விஷயம்தான். இந்த கொழும்பு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், போட்டி கூடின ஒரு இளம் கிளம்பு. என்றாலும் ஜஸ்மின் அவர்கள் கல்முனையில் ஆரம்பித்து கொழும்புக்கு வந்து கொழும்புலையும் 2வது நிறுவனத்தை திறக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சிறப்பான விஷயம். உண்மையிலேயே அவர் முயற்சியை பாராட்டணும். அவர் இந்த பிரிண்டிங் துறையிலேருந்து மேலும் மேலும் புதிய பல சாதனைகளை படைக்கணும்னு சொல்லி நாங்கள் அவரை வாழ்த்துவோம். நிச்சயமாக எங்களோடு இணைந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான காத்திரமான கருத்துக்களை வழங்கிய பேராசிரியர் எஸ்.எல். ரியாஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது நாங்கள் தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற சாகுல் ஹமீட் அவர்களை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய நாட்டில் இல்லாத பிரிண்டா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற போது நிச்சயமாக அங்கே தரமான விடயங்கள் இருக்கிறது இந்த பிரிண்ட் துறையிலே. நீங்கள் உங்கள் நாட்டிலே பார்க்கின்ற அந்த பிரிண்ட் தயாரிப்புகளுக்கும் இலங்கையிலே மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்துக்குள்ளே பார்க்கின்ற இந்த பிரிண்ட் அந்த பொருட்களுக்கும் இடையிலே எவ்வாறான வித்தியாசத்தை நீங்கள் உணர்கின்றீர்கள்? என்னுடைய நண்பர் ஜஸ்மின் ஆரம்பிச்சிருக்கிற இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் சிறப்பாக வாழ்த்த முதலில் எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்ஷால்லாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரிண்டிங் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி கொழும்பில் உள்ளது. கொழும்பில் பல இடங்களில் நான் போயிருக்கிறேன். இந்த மாதிரி பிரிண்டிங் மாடல்ஸ் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட மாடலை அவர் கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். இதுதான் முதல் தடவை என்று நான் நினைக்கிறேன் இலங்கையை பொறுத்தவரையும். மற்ற கடைகளெல்லாம் என்ன பண்ணுவார்கள் என்றால் பல வரதை எடுத்து மாடலாக வைப்பது, அது நல்லது அல்லது என்று ஜஸ்மின் சொல்வார். நம்ம கம்பெனியில் தயாரிக்கப்படுகிற பொருளை கண்காட்சி வைத்தால்தான் கன்சியூமரை நம்ம வந்து கன்சியூமர்னா வியாபாரிகளை எல்லாத்தையும் நம் கவர முடியும் என்ற அடிப்படையில் வைத்திருக்கிறார். சென்னையில் உள்ளது மாதிரியே இங்கே முழுவதுமாக வச்சிருக்கிறார். இனி வந்து இலங்கையைச் சேர்ந்தவர்கள் யாரும் சென்னைக்கு வர வேண்டிய தேவையில்லை, ஜஸ்மின்ட்டை அடித்துக் கொள்ளலாம் என்பது நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக சாகுல் ஹமீட், உங்களுடைய அந்த நாட்டில் இருக்கின்ற அதே சாயலிலே, அதே தரத்திலே, அதே குவாலிட்டியிலே மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான சகலவிதமான இந்த பிரிண்ட் பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மிக துல்லியமாக நீங்கள் எடுத்து எம்பியிருக்கின்றீர்கள். இந்த அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய நாட்டிலே ஒரு பொருளை நாங்கள் உற்பத்தி செய்வதற்கு செலவாகின்ற அந்த விலை இருக்கிறது, அந்த காஸ்ட் இருக்கிறது. அதே போல இங்கே இருக்கின்ற அந்த காஸ்ட்டை நீங்கள் ஒப்பிடுகின்ற போது நிச்சயமாக மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் சகல வேலைகளையும் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று எண்ண தோன்றும். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? கண்டிப்பாக இந்தியாவில் விட மாஸ்டர் பிரிண்டில் விலை குறைவாகத்தான் இருக்கின்றது.
அவர் ஜஸ்மினுடைய எண்ணங்கள் என்றால் சம்பாதிப்பதற்காக அவரை நினைக்கவில்லை. முதலில் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவங்களுக்கு திருப்தி அடைய வேண்டும். நம் லாபம் கம்மியாக வச்சு நம்ம கஸ்டமரை தக்க வைத்துக் கொள்வதுதான் அவருடைய நோக்கம். அந்த வகையிலே நீங்கள் பார்த்தீங்கன்றால் இந்தியாவை விட கொழும்பில் இவருடைய விலைகள் தரம் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆம், நிச்சயமாக எங்களோடு இணைந்து கொண்டு சில கருத்துக்களை வழங்கியமைக்காக நண்பர் ஷாகுல் ஹமீத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இப்போது தாருஷ் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நேரடியாக நாங்கள் இந்த விடயங்களை காட்சிப்படுத்துகின்றோம். கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முன்னணி நிறுவனங்கள், அது ஜுவல்லர்ஸாக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைல்ஸ்களாக இருக்கலாம், அல்லது ஹோட்டல்ஸ்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளை கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் அந்தந்த நிறுவனங்கள் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்திலே தான் தங்களுடைய அந்த பேக்கேஜிங், அந்த பைகளை, அந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் பிரிண்ட் செய்து கொள்கின்றார்கள் என்பதை இந்த நிறுவனத்துக்குள்ளே வந்து நாங்கள் பார்க்கின்ற போது உணர்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அவைகளை நீங்கள் நேரடியாக இப்போது நாங்கள் சொல்லாமலே தாருஷ் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினுடைய அந்த காட்சி கட்டமைப்பினூடாக நீங்கள் இவைகளை பார்க்க முடியும். உங்களுக்கு தேவையான விசிட்டிங் கார்டு வகைகள், லஞ்ச் பாக்ஸ் வகைகள், அதே போல ஜுவல்லரிகளை கொண்டு செல்வதற்கு தேவையான அந்த பாக்ஸ் பேக் வகைகள் என்று ஏராளமான விடயங்கள் இங்கே அடுக்கடுக்காய் உங்களை காட்சிப்படுத்திருக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த நிகழ்வுகளை நேரடியாக உங்களுக்கு தாருஷ் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனம் தொடர்பான பல்வேறு விடயங்களை வழங்கிய மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர், ஊடகவியலாளர் நண்பர் ஜஸ்மின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்திலே அவருடைய அன்புக்குரிய நண்பர், நாடு தழுவிய ரீதியிலே அறியப்பட்ட ஒருவர், ஊடகவியலாளர், அதே நேரத்திலே பேராசிரியர் என்கின்ற அந்த கௌரவத்துக்குரியவர் SL ரியாஸ் அவர்களுக்கும் இது தொடர்பான கருத்துக்களை தாருஷ் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சிக்கு வழங்கியதற்காக நன்றிகளை தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே தென்னிந்தியாவிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர் திருச்சி MK சாகுல் ஹமீத் அவர்களும் இந்த மாஸ்டர் பிரிண்டர்ஸ் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அதாவது இந்தியாவில் இருக்கின்ற அந்த பிரிண்ட் அந்த நிறுவனத்துக்கும் இலங்கையில் இருக்கின்ற மாஸ்டர் பிரிண்ட் நிறுவனத்துக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்களை மிக துல்லியமாக, மிக செம்மையாக எங்களுக்கு தாருஷ் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சிக்காக வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியினூடாக தாருஷ் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக சந்திக்கின்றோம். நன்றி. உண்மை உண்மை, நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை, பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை, உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருஷ் ஷஃபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருஷ் ஷஃபா தொலைக்காட்சி.